சிறப்புரை ஒன்று எங்களை மகிழ்ச்சி கூட்டிய சிறப்பு சொற்பொழிவாளர் நேற்றும் இன்று காலையும் எங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த முனைவர் KP நல்லசிவம் அவர்களின் உரையை இப்பொழுது கேட்டு பார்ப்போம். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவியல் பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் KP நல்லசிவம் அவர்கள் இப்பொழுது திருமந்திரமும் சைவ சித்தாந்தமும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுகிறார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு இந்த நல்ல நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, இங்கே முன்னதாக அமர்ந்திருக்கக்கூடிய தருமயாதீன கட்டளை தம்பிரான் அவர்கள், சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அனைவருக்கும் நேரத்தின் அருமை கருதி என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, திருமந்திரமும் சைவ சித்தாந்தமும் என்ற தலைப்பின் கீழ் மிகச்சரியாக 20 மணித்துளிகளுக்குள் என்னுடைய பொழிவை நிறைவு செய்து கொள்வேன் என்ற உறுதியோடு தொடங்குகின்றேன். திருமந்திரம், உள்ளே தந்திரம், பொருள் எந்திரம், இப்படி அமைந்திருக்கிறது திருமூலருடைய திருமந்திரம். திருமந்திரம் நூலினுடைய பெயர், தந்திரம் அதனுடைய உள் பகுப்புகள். உள்ளே எந்திரங்களை பற்றி பேசுகிறார். பொதுவாக நம்முடைய இலக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவை ஏதோ புரியாத இலக்கியங்களைப் போல நமக்கு தோற்றம் அளிக்கும். ஆனால் நெருங்கி பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு எளிமையான ஒரு பொருளை நமக்கு தருகிறது. மிக எளிமையாக சைவத்தை அறிமுகம் செய்கிறார், சிவத்தை அறிமுகம் செய்கிறார் திருமூலர். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவு இல்லார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இங்க நீங்க இருக்கிற மாதிரி அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எவ்வளவு அழகா! இதற்கு நம்ம பொழிப்புரை தேவையில்லை, விளக்க உரை தேவையில்லை. அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவில்லார்னு சொல்லி ரொம்ப எளிமையா சொல்றார். மூட நம்பிக்கை முதலில் எதிர்த்த தமிழர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருமூலர் தான். ரொம்ப அழகா சொல்றார். தேனுக்குள்ள இன்பத்தை சிவப்பு கருப்புன்னு நம்ம பார்க்க முடியுமா? அந்த மாதிரி வானத்துல போய் சிவபெருமானை தேடிக்கொண்டிருக்கிறீர்களே மதி இல்லாதவர்களே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே. இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான். அவனுக்கும் நமக்குமான ஒரு உறவு என்கின்ற ஒன்று வந்துவிட்டால், நம்முடைய நாவுக்கரசர் சொல்வது போல, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் இருக்குமே. தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று சொல்வது போல மிக அழகாக இங்கே சொல்லுகின்றார். ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே, அவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமூலர் சொல்லுகிறார். முப்புறம் எரி செய்தனன் செற்றனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம், ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லுகின்ற இந்த 3 மலங்கள் தான் 3 கோட்டைகளாக 3 அரக்கர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று மூட நம்பிக்கைக்கு முதலில் எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு அற்புதமான செயலை திருமந்திரம் தொடங்கி வைக்கிறது. இந்த நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அட்லீஸ்ட் இதையாவது செய்ய அப்படின்னு சொல்லுவோம். எதுவும் செய்ய முடியலன்னா இதையாவது செய்யணும். அந்த மாதிரி ஒரு 4 சொல்றார் நம்முடைய திருமந்திரத்தில் திருமூலர். யாவர்க்குமாம். கோவிலில் போய் நம்ம மாலைகளை அள்ளி அள்ளி போட முடியலனா கூட பரவாயில்ல, பூக்களை இறைவனுக்கு அர்ச்சிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு பச்சிலை போதும். யாவர்க்குமாம், இறைவருக்கு ஒரு பச்சிலை. மரங்களே இல்லாத இடத்துல கூட ஏதாவது ஒரு செடி பச்சையாக இருக்கும். அந்த இலையை இந்த இலை அந்த இலைன்னு குறிப்பிடலை. வில்வம் பறிச்சு போடுங்க, துளசி போடுங்கன்னு சொல்லலை. பாருங்க, ஏதாவது ஒரு பச்சிலை. வழிபாட்டை எளிமைப்படுத்திட்டே வரார். முடியலங்க, எங்களுக்கு நேரம் இல்லை, அந்த பச்சிலையை பிரிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை.
அடுத்து சொல்றார், யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. இந்த பசுவுக்கு கொஞ்சம் புல்லை பிரிச்சு கொடு போதும், உனக்கு இவ்வளவு பயன் தருகிற பசுவுக்கு ஏதாவது செய்ய முடியல. அடுத்து சொல்றார், யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு பிடி எடுத்து கொடு என்று சொல்லுகிறார். இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதெல்லாம் உண்டு. அதாவது நம்ம உண்ணும் போது ஒரு கைப்பிடினா என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம சாப்பிட்ற இலையிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதனுடைய ஆழ்ந்த பொருள் நமக்கு பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தினமும் அரிசியை சாப்பாட்டுக்கு அளந்து போடும் பொழுது அளந்து போட்ட அரிசியிலேருந்து ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக ஒரு குவளையில் சேவிச்சுட்டு வருவாங்க அன்னதானத்திற்காக. இந்த ஆழ்ந்த கருத்தை திருமூலர் சொல்றார். உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் தினமும் அளந்து போடுகின்ற சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வை, அது பொது மக்களுக்காக பொது அடியார்களுக்காக நீ தானம் செய்வதற்காக வைத்துக்கொள். இது 3 முடியல. கடைசியா ஒன்று சொன்னார், யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் இனிமையாவது பேசு அப்படின்னு. நம்ம நினைப்போம் இது ரொம்ப ஈஸியாச்சே, ரொம்ப எளிமையா செஞ்சிடலாமேன்னு. ஆனா பூ போட்டுறது ரொம்ப எளிமை. பசுவுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு பூ இது மட்டும் இலை மட்டும் இல்லை, புல்லு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வச்சிடலாம். அன்னதானம் பண்ணிடலாம் 1000 பேருக்கு. ஆனால் பிறருக்கு இன்னுரை தானேன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் மிக 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 கடிஷ்டம். இது வேற ஒன்றும் இல்லைங்க. திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம உடம்புல உயிர் இருக்கிற மாதிரி பரவி இருக்கு. இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 தான் இந்த யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. பச்சிலை வழிபாடு செய்வது சரீரத்தால் செய்யக்கூடிய தொண்டு நெறி சரியை. 2வது பசுவுக்கு ஒரு வாயுரை கிரியை. 3வது உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, அதான் யோகம். நாம சாப்பிட்ற சாப்பாடு இன்னொருத்தருக்கும் போய் சேருகிறது என்று நினைக்கின்ற, மனதால் தியானிக்கின்ற நிலை யோகம். இந்த 3ம் உனக்கு கைவர பெற்றால் 4வதாக பிறருக்கு இன்னுரை தானே. யார் நம்மகிட்ட எப்படி பேசினாலும் அவங்கள்ட்ட நம்ம மறுமொழி இன்மொழியாக பேசுவது என்பது ஞானம். அந்த உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இது படிமுறை வளர்ச்சி. நம்ம ஏதாவது ஒன்று செய்யும் திருமூலர் சொல்றேன், இந்த 3த்தையும் செஞ்சீங்கன்னா ஞானம் கிடைக்கும். ஒரு உணவகத்துக்கு போறோம், ஒரு இட்லி சாப்பிட்றோம், பசி அடங்கலை. 2வது இட்லி சாப்பிட்றோம், பசி அடங்கலை. 3வது இட்லி சாப்பிட்றோம், பசி அடங்கலை. 4வது இட்லி சாப்பிட்றோம், பசி அடங்குகிறது. உடனே அந்த பணியாளரை கூப்பிட்டு, சர்வரை கூப்பிட்டு ஒரு அறையை பலார்னு கொடுத்து, ஏன் இந்த 4வது இட்லி எனக்கு முதல்ல வைக்கலன்னு கேட்டால் என்ன புத்திசாலித்தனம்? அது போலத்தான் நான் நேரடியாக ஞானத்துக்கு போயிடுறேன். இன்னும் தமிழ்நாட்டில் கிளம்பி இருக்கிறாங்க, 12,000க்கு குண்டலினி சக்தியை கலப்புறாங்களாம். எனக்கு புரியல, நின்று போன பஸ்ஸா ட்ரெயினா கலப்புறதுக்கு 12,000 ரூபாய் கட்டிட்டோம்னா குண்டலினியை கலப்புறாங்க. குண்டலினிலாம் கடம்பல, மென்டல் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு இருக்கிறவன் ஏன் மெடிக்கல் லீவு போடுறதுக்கு பயப்படுறான்? ஏன் லீவு போடுறதுக்கு சம்பளத்தில் பிடிச்சிருவாங்கன்னு பயப்படுறான்? குண்டலினி சக்தி கிளம்புனவன் சம்பளத்தை பற்றியும் லீவை பற்றி ஏன் கவலைப்பட போகிறான்? அப்போ அவன் என்ன ஆயிட்டானா, மனநிலை பாதித்து விட்டது. அதைத்தான் குண்டலினி சக்தின்னு சொல்லிட்டு திரிகிறான் தமிழ்நாட்டில். இன்னைக்கு நிறைய ஆசிரமங்கள் வந்திருக்கு. நம்ம தமிழில் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தா பொருள் தெரிஞ்சிடும். அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, சிரமம், அதை பிரிங்களேன். ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அது பேர் வைக்கும்போது சிரமம், போவாதீங்கன்னு அர்த்தம். ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் எங்கேயும் ஆசிரமம் வச்சுட்டு உட்காரல, மக்களை தேடி தேடி போனாங்க. மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்க பாருங்க, நம்முடைய திருமணங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்படி அந்த ஒரு நோக்கத்தை திருமந்திரம் நமக்கு சொல்லுகிறது. சைவ சித்தாந்தத்தை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த செல்பேசி இருக்கு பாருங்க, இதில் சைவ சித்தாந்தம் அடங்கி போகிறது. நான் போகிற இடங்கள்ல அங்கே மாணவர்களுக்கு சொல்லித்தரத்துக்கு சைவ சித்தாந்தம்னா அது ரொம்ப பெரிய பூதம் மாதிரி நிறைய பேர் காமிக்கிறாங்க. அதாவது சைவ சித்தாந்தம் படிக்கிறது எதுக்காகனா, ஆணவத்தை விட்டுறணும்னு படித்தவங்க பூரா ஆணவம் பிடிச்சி தெரியுறாங்க. சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். ஒரு அடி தலை மேலேயே நிற்கிது, குனியவே மாட்டேங்கிறான். கேட்டால் சைவ சித்தாந்தம் படிச்சுட்டேங்கிறான். ஆணவத்தை விடணும்னு படித்தவன் பூரா ஆணவம் பிடிச்சி தெரியுறான். இப்போ எதுக்காக இந்த சைவ சித்தாந்தத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, நார்மலாக பணிவாக இருக்கிறவங்க இன்னும் பணிவாக இருக்கணும், அந்த பணிவை சொல்லி தருவது தான் சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த செல்போன் என்ற உபகரணம் ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. சைவ சித்தாந்தம் முழுமையும், இந்த செல்பேசி என்ற உபகரணம் உடம்பு, அதில் இருக்கக்கூடிய சிம் கார்டு என்பது உயிர். இப்போ நம்முடைய வினை பதிவுகள் அனைத்தும் நம்முடைய உயிரில் இருப்பது போல இந்த சிம் கார்டில் தான் எல்லா பதிவுகளும் இருக்குது. வேலிடிட்டி பீரியட் அதில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ ப்ரீபெய்டாக எவ்வளோ செலுத்தி இருக்கிறோம் என்ற கணக்கு வழக்குகள் முழுக்க அந்த சிம் கார்டில் இருப்பது போல நம்முடைய உயிரில்
நம்முடைய வினைகள் பதிவு செய்யப்பட்டு நமக்கு வருகிறது. இப்போ இந்த சிம் கார்டு தனியாக இருந்தாலும் நம்மளால் பேச முடியாது. சிம் கார்டு இல்லாத செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. 50,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கியிருந்தா கூட சிம் கார்டு இல்லைன்னா பயனில்லை. அதுபோல உயிர் தனித்திருந்தால் வினைகளை கழிக்க முடியாது. உடம்பு தனித்திருந்தால் அந்த உடம்புக்கு மரியாதை இல்லை. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு அழகான பாட்டு பாருங்க. ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு முதல்ல வைக்கிற பேர் என்ன தெரியுமா? பிணம்னு வச்சிருவான். அது வரையும் சொல்லிட்டு இருந்த பேரெல்லாம் மாறிடுமா. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையம் காட்டிடை போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன நினைக்கிறாங்க? இதுக்கு பொருள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள்னா அவனை பற்றிய நினைவை அவர்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அதுல ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு. இவனுக்கு இன்னைக்கு நாளைக்கு நமக்கு அப்படிங்கிற நினைப்பை அதோட மறந்துடுறாங்களா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இறந்தவர்கள் வீட்டில் பெரிய சைவ சித்தாந்தம் பேசிட்டு இருப்பான். எப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு இப்படி போயிட்டான் பார், நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் அப்படிலாம் பேசிட்டு இருப்பான். கொண்டு போய் வச்சு எரிச்சு அல்லது புதைச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருவான் இவனுடைய திருவிளையாடல்கள்லாம் ஆரம்பிச்சிருவான். அதைத்தான் சொல்றார், நீரினில் மூழ்கினதோட அந்த நிலையாமை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். இப்போ சைவ சித்தாந்தத்தில் அடுத்த செய்திக்கு நம்ம வரோம். இந்த செல்போன் என்ற உபகரணத்தில் ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் இந்த செல்போனை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படித்தான் இந்த உடலும் உயிரும் வினையை கழிப்பதற்காக இறைவன் நமக்கு இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக கடை தெற்றுவதற்காக உடலை கொடுக்கின்றான். இது தனு. அடுத்து கரணம், புவனம், போகம். இந்த செல்பேசி நம்மகிட்ட இப்போ இருக்குது. இதில் அத்தனை பதிவுகளும் இருக்கு. இந்த வேலிடிட்டி பீரியட்னு ஒன்று இருக்கு தெரியுமா? செல்லுபடியாகும் காலம், அதுதான் நம்முடைய ஆயுட்காலம். அந்த ஆயுட்காலத்துக்குள்ள நம்ம ப்ரீபெய்டாக வச்சிருக்கிறோம் பாருங்க, அதுதான் தொல்வினை. ஏற்கனவே பணம் கட்டி வச்சிருப்போம், அது ப்ரீபெய்டு. போன பிறவியில் உள்ளதுக்கு தான் இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ப்ரீபெய்டை வேலிடிட்டி பீரியடுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும்? பேசி கழிச்சிடணும். 300 பவுண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை 30 நாளைக்குள்ள அந்த 300 பவுண்ட்ஸை நீங்கள் பேசி கழிச்சிடணும். கழிக்கலைன்னா 10 பவுண்டு மிஞ்சி போச்சுன்னா திருப்பி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது தான் மறுபிறவி. மறுபிறவியில் 300 பவுண்டு ரீசார்ஜ் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 10 பவுண்டு சேர்ந்துக்குது பாருங்க, 310. அதுதான் தொல்வினை என்கின்ற சஞ்சிதம். பிராரப்தம் என்பது நம்ம இப்போ பேசுறது, அனுபவிக்கிறோம், கரைத்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொன்றையும் பேசும் பொழுது. அது பிராரப்தம். பேசாமல் விட்டுறது அடுத்தது வரும் ஆகாமியம். இவ்வளவு இருக்கு இல்லையா? இப்போ இந்த செல்போன் இருக்கிறது, சிம் கார்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தால் பேசிட முடியுமா? சிக்னல் வேணும் இல்லையா? அதுதான் இறை அருள். இறையருள் என்ற சிக்னல் நமக்கு இருந்தால்தான் வினையை இந்த உடல் மூலமாக உயிர் கழிக்க முடியும். சரி, சிக்னல் வரணும்னா என்ன தேவை? செல்போன் டவர் வேணும் இல்லையா? அதுதான் நமக்கு திருக்கோவில்கள். திருக்கோவில் என்கின்ற செல்போன் டவர்லேருந்து சிக்னல் கிடைச்சா தான் இந்த செல்லில் இருக்கிற பணத்தை நம்ம பேச முடியும். அதுபோல் இறை அருள் என்கின்ற அந்த சிக்னல் நமக்கு கிடைக்கும் பொழுது இதை நாம் பேசி கழிக்கின்றோம், இந்த வினையை நாம் கழிக்கின்றோம். வினை எப்படி நமக்கு வந்து சேருது தெரியுமா? அதான் SMS. இறைவன் நமக்கு வினையை ஊட்டுகிறான். யாராச்சும் நமக்கு கொடுத்தா தான் வினை நமக்கு வரும், தானா வராது. மற்ற சமயங்களில் வினை தானாக உயிரை அடைகிறதுன்னு சொல்றான். வினை ஜடப்பொருள், உயிரற்ற பொருள். அது எப்படி வந்து உயிருள்ள ஒரு பொருளை சாரும்? சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, வினை இறைவனால் உயிர்களுக்கு ஊட்டப்படுகிறது. இங்க நம்ம SMS கொடுக்குறோம் இல்லையா? அந்த SMS கரெக்டா அந்த நம்பருக்கு போயிடும். நீங்க செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட வினை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிற காலம் என்பதுதான் மறைத்தல். ஐந்தொழில்ல இந்த உயிர் அடுத்த பிறவியை எடுப்பதற்கு முன்னால் படைத்தல், காத்தல், சைவ சித்தாந்தத்தில் அழித்தல் கிடையாது, ஒடுக்குதல். ஒடுக்குதலுக்கு அப்புறம் மறைத்தல்னு ஒன்று நடக்கும். மகேஸ்வரன் செய்கிறாருன்னு சொல்லுவோம். அந்த மறைத்தல் என்பதுதான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற காலம். திருப்பி ஆன் பண்ண உடனே அந்த வினை, அந்த SMS உங்களை வந்து அடைந்து விடும். எங்க இருந்தீங்கனாலும் தப்பிக்கவே முடியாது. அப்படி வினை நமக்கு வந்து சேருகிறது. முடிஞ்சு போச்சு சைவ சித்தாந்தம். இவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். இப்படி சைவ சித்தாந்தம் புரிஞ்சிக்காம எடுத்தடுப்புல அவன்கிட்ட பதி, பசு, பாசம், பதியினை போல் பசு பாசம் அனாதி, இப்படி ஆரம்பிச்சு அவன் அப்படியே ஒரு மாதிரியே நம்மளை பார்த்துட்டு இருப்பான். இவர் வேற்று கிரகத்திலேருந்து வந்திருப்பார் போல இருக்கு. ரொம்ப எளிமையா சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாப்பாட்டிலே சைவ சித்தாந்தம் சொல்லிடுவோம். மிக எளிமையாக சாப்பாட்டில் சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லலாம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இலை போட்டு பரிமாறுவாங்க. இலை, அந்த இலை என்பது உடம்பு. முதல்ல அந்த இதில் சோறு இருக்கு பாருங்க, அதுதான் உயிர். அந்த இலையும் சோறுமாக இருக்கிறது. அந்த சோற்றில், அதுதான் உயிரில் ஒவ்வொன்றா சேருது பாருங்க. ஆணவம் முதல்ல சேரும், அதுதான் சாம்பார். ஆணவம் வந்து சாம்பார். அதில் காய் இருக்கும் இல்லையா? காய்க்கு தமிழில் இன்னொரு பேர் தான்னு சொல்லுவாங்க. எங்கே தான் இருக்கோ அது ஆணவம் இல்லையா? அதனால சாம்பார் ஆணவம் சேருது. ஆணவம் வந்துட்டு அடுத்து கண்மம், வினை. கண்மம்னா வினை, நல்வினை, தீவினை. ரசம் போட்டுப்பாங்க, அதான் நல்வினை தீவினை இருக்கிற கண்மம். ரசத்தில்
மிளகு என்கின்ற நல்வினையும் இருக்கு, உப்பு புளி மிளகாங்கிற தீவினையும் இருக்கு இல்லையா, அதனால அது வினை கண்மம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரசத்துக்கும் மோருக்கு இடையில ஒன்று விடுவான் நம்ம ஆளு, பாயாசம்னு பேர். அதுதான் தனு கரண புவன போகம். நம்ம அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம் அந்த பாயாசத்தில் இருக்கு. மேலே இருக்கு பாருங்க, அது எல்லாம் நம்முடைய ஐம்பொறிகள், அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற பொறிகள் எல்லாம் இருக்கிறதுல மேலே பொறியல், பொறிகள் எல்லாம் பொறியல். இதுக்கப்புறம் கடைசியா முக்தி என்பது என்றுன்னா நாம சாப்பிடக்கூடிய தயிர் சாதம், தயிர் சோறு என்பது முக்தி. சைவ சித்தாந்தம் சொல்லும் முக்தி நிலையிலும் ஆணவம் அடங்கி இருக்கும். ஆணவம் இருக்கும், ஆணவத்தை மட்டும் அழிக்கவே முடியாது, அது முக்தி நிலையிலும் அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குங்கிறதுக்கு திருப்பனந்தாள் மடத்துக்கு நம்ம போனோம்ல, தருமபுரம் மடத்துக்கு போனால் தான் தெரியும், அங்கே சாப்பிட்டா தான் தெரியும். இந்த தயிர் சாதம் சாப்பிடும் பொழுது, மோர் சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் சாம்பார் தொட்டுக்க வாங்கிப்பாங்க. அப்ப சாம்பார்ல என்ன இருக்கு? ஆணவம் இருக்கு. ஆனா அது சாம்பார் சாதம் யாரும் சொல்றது இல்ல, தயிர் சாதத்துக்குள்ள அந்த சாம்பார் சாதம் அடங்கி விடுகிறது. இதுதான் முக்தியில ஆணவம் அடங்கி இருக்கிறதுன்னு மாணவர்களுக்கு சொன்னேன், எளிமையா புரிஞ்சுக்கிட்டான். அப்ப சைவ சித்தாந்தம் என்பது எப்படி நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது? குருவின் மூலமாகத்தான் இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் ஒரு உபதேசமாக பெற முடியும் என்று சொன்னார்கள். குரு என்பவர் எப்படி இருக்கணும்? இலக்கணம் சொல்லுது திருமந்திரம், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இதுவும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 வழி. பார்க்கிறது சரியை, கேட்பது கிரியை, சொல்லுவது யோகம், நினைப்பது ஞானம். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குரு என்ற சொல்லுக்கே இருளை நீக்குபவர்னு பேர். ஆணவ மலத்தை நீக்கிறவங்களுக்கு பேர் தான் குரு. குருன்னு பார்க்குறவங்களாம் குரு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான், குருங்கிறவன் குருன்னு பார்த்துட்டு இருக்கிறான், அவன்லாம் குருன்னு நம்ம ஏத்துட்டு இருக்கிறோம். பட்டினத்தார் குருவுக்கு ஒரு இலக்கணம் சொல்றார் பாருங்க, பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உடன்று நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. ஞானத்துல தெளிவா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? குழந்தைய மாதிரி இருப்பாங்களாம் இல்லையா? அப்படிப்பட்ட குருவை நமக்கு திருமந்திரம் காட்டுகிறது. இன்னைக்கு மூட நம்பிக்கைகள் நிறைய பெருத்துக்கிட்டு இருக்கு. சில பேரை பார்த்தா ஆகாதுங்கிறான், இவன் முகத்துல முழிச்சுட்டு எங்க நான் விளங்க போறேன் அப்படிங்கிறான். எப்படி பாருங்க, இப்படி எல்லாமா நினைச்சுக்கிறது. நம்மளை பார்த்துட்டு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ இதுக்கு ஒரு கதை உண்டு நமக்கு. அந்த கதை ஒன்றும் இல்லை. ஒரு ராஜா இருந்தான் அந்த ஊர்ல. அந்த ராஜாக்கு ஒரு சகுனம் பார்க்கறது ஒரு பெரிய பழக்கம். காலையில எந்திரிச்ச உடனே கண் விழிக்கும் பொழுது அவனுடைய படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற சாளரத்தை தொடர்ந்து ஜன்னலை திறந்து எதிரில் இருக்கிற ஒரு மாமரத்தை பார்ப்பான். அந்த மாமரத்தை பார்த்தான்னா அன்னைக்கு எல்லாமே அவனுக்கு சுகமாக நடக்கும். இது அவனுடைய நம்பிக்கை. ஒரு நாள் அவன் இப்படி எந்திரிக்கும் பொழுது அந்த சாளரத்தை திறக்கிறான். திறந்த உடனே அன்னைக்குன்னு பார்த்து சனி உச்சத்தில் இருந்திருக்கிறான் போல இருக்கு. கண்ணு மாமரத்தில் போகாமல் கீழே இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் மேலே பட்டுருச்சு. என்ன இவனை போய் பார்த்துட்டோமே, நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு திரும்பினான் இல்லையா, ஜன்னல் கதவு மடார்னு மண்டையில் அடித்து ரத்தம் ஒழுகுது. முடிவு பண்ணிட்டான், இவனை பார்த்ததுனால தான் நமக்கு ரத்த காயமாயிடுச்சு. கீழே இறங்கும் போது படிக்கட்டை பார்க்காம இறங்கி கால் சுளுக்கிடுச்சு. தொடர்ந்து அன்னைக்கு ஒரு 5-6 இது அவனுக்கு காலையிலே நடந்து போச்சு. முடிவு பண்ணிட்டான், இவ்வளவு சகுனத்தடையை ஒரு அரசனுக்கு ஏற்படுத்துகிற இவன் இந்த நாட்டில் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அவனை கைது பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சொல்கிறேன், காலையில் எந்திரிச்சு உன் முகத்தில் முழிச்சேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கோன்னே உன்னை நான் உனக்கு மரண தண்டனை கொடுக்கலான்னு இருக்கிறேன்னா. அப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், மன்னா ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், கடைசி ஆசை அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா, என்னைய பார்த்ததுனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு, எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்கள் மூஞ்சில் முழிச்சேன், எனக்கு உயிரே போகுது. இந்த நாட்டில் யார் ரொம்ப சகுனத்தோட நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னா. அரசு அவனை ரிலீஸ் பண்ணிட்டான். எதிர அது நமக்கே பிரச்சனை ஆகிடும் போல இருக்குன்னு. இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிற்குள் பல கவலைகளை பல துன்பங்களை தாங்கி கொண்டு மற்றவர்களை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? குற்றம் சாட்டி கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பேர் வைக்கிறதுல பெரிய ஆள் தெரியுமா உங்களுக்கு? இவன் தப்பு பண்ணிட்டு தெய்வ குத்தம்னுவான். தப்பு இவன் பண்ணிட்டு அதுக்கு பேர் தெய்வ குத்தம்னு பேர். காது கேட்காததுக்கு ஒரு மிஷின் வச்சுப்பான். அந்த மிஷின் காதை கேட்க வைக்கும். அந்த மிஷினுக்கு என்ன பேருனா செவிட்டு மிஷின். எவ்வளவு நன்றி கட்டத்தனம் பாருங்க. காதை கேட்க வைக்கிற மிஷினுக்கு என்ன பேரு? செவிட்டு மிஷின். ஏன்னா இவனுக்கு காது கேட்கலன்ற குறைய அங்க என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அதனால மிஷினுக்கு செவிட்டு மிஷின். இவன் திருட்டுத்தனமா ட்ரெயின்ல டிக்கெட் வாங்காம ஏறிட்டு அதுக்கு என்ன பேர் தெரியுமா வச்சிருக்கான்? திருட்டு ரயில் ஏறி வருதுன்னு பேர் வச்சிருக்கான். திருட்டு ரயில் ஏறி வரதான். ரயிலா திருடுச்சு. ஏன்னா பேர் வைக்கிறதுல நம்ம ஆளுங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வச்சிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாட்டிக்காம திருடுன்னு அர்த்தம். திருடனுக்கு சொல்றது அது, மனுஷனுக்கு சொல்றதா? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கிறான். அப்ப நாய் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இவன் கடிச்சு வச்சிருவோன்னு அர்த்தம்.
தமிழில் பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறத தமிழ் படுத்துறதுல தமிழ் எவ்வளோ பாடுபடுது பாருங்க. நாய்கள் ஜாக்கிரதை நான் போர்டு வைக்கிறது, அதுலேயும் கட்டியிருக்கிறது ஒரு நாய் நாய்கள் ஜாக்கிரதைன்னு பன்மையில் வைக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? 2 காலில் இருக்கிறது நிறையா இருக்குது, 4 காலில் இருக்கிறது 1 தான் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லலை. ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் உட்காந்துருந்தார், உள்ள நாய் இருந்தது, வீட்டுக்குள்ளே நாய் இருந்தது, அவர் வெளியில் உட்காந்துருந்தார். ஏங்க வெளியில் உட்காந்துருக்கேன்? நாய் இல்லை வெளியில் இருக்கும், நீங்கள் உள்ளே இருக்கணும்னு. இல்லை, நாய் வந்து நான் 25 பவுண்டுக்கு வாங்கினேன், வெளியில் கட்டினா தூக்கிட்டு போயிடுறாங்க, அதனால நான் வெளியில் உட்காந்துருக்கேன்னா. நாயோட எதுக்கு நாய் வீட்டில் வாங்கி வச்சிருக்கான்ற கான்செப்டே போச்சு பாருங்க. இப்படி மனிதன் மிருக நிலைக்கு போய் கொண்டிருக்கிறான். இதைத்தான் நம்முடைய திருமந்திரம் சொல்லுகிறது. அழகா சொல்றாங்க, ஆர்க்கும் இடுமின். நீ உனக்குன்னு வச்சுக்கும் பொழுது திருட்டு பயம் உனக்கு வந்துருது. ஆர்க்கும் இடுமின், அவர் இவர் என்னன் மின், பார்த்திருந்து உண்மின். சாப்பாட்டுக்கு வேற யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு நீ சாப்பாட்டில் கைய வை, அதுக்கு முன்னாடி நீ சாப்பிடாத. பார்த்திருந்து உண்மின், பழம்பொருள் போற்றன் மின். ஃப்ரிட்ஜுக்கு எதிராக முதல்ல முழக்கமிட்டவர் திருமூலர். பழம்பொருள் போற்றன் மின், பழம்பொருளை தூக்கி உள்ள வைக்காதன்னு சொல்றாரு. நான் சொல்லலை, திருமந்திரம் சொல்லுது. ஏன்னா நல்லபடியாக நான் இந்தியாவுக்கு போனோம்ல, இங்கே நிறைய பேருடைய எதிர்ப்பை நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். அவர் சொல்றார் திருமந்திரத்தில், திருமூலர் சொல்றாரு, நீங்க கேஸ் போடணும்னா திருமந்திரத்து மேலேயும் திருமூலர் மேலேயும் தான் போடணும். அவர் சொல்றார் பழம்பொருள் போற்றன் மின், எடுத்து வைக்காதீங்கிறார். குடு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. காக்கை கரைந்து உண்ணும் காலம் அருமினே. ஒரு காக்கா மனுஷனை போல வான்னு இன்னொரு காக்காட்ட சொன்னதில்லை, ஆனால் மனுஷனுக்கு சொல்ற உதாரணம் பாருங்க. இந்த காக்காவை பார்த்து நீ திருந்தக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழிவு பாருங்க அது, இல்லையா? அப்படி நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பேச்சாளர் இப்படி பேசிட்டு இருந்தார். மிகப்பெரிய பேச்சாளர் அவர். சிங்கத்தை பார்த்து வீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், புலியை பார்த்து அந்த கம்பீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், யானையை பார்த்து உறுதியை கற்றுக்கொள்ள வேண்டும், தேனியை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும், எறும்பை பார்த்து சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும்னாரு. அங்க அறிவிப்பாளர் சொன்னார், வாட்சை பார்த்து பேச கத்துக்கணும் முதல்ல, இதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம், முதல்ல வாட்சை பார்த்து பேச கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு வராமல் ஒரே ஒரு செய்தி. எவ்வளவு பெரிய பேச்சாக இருந்தாலும் அது அந்த நேரத்தை கடந்து போகும்பொழுது அந்த பேச்சு வீணாக போகும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு பேச்சாளர் ஒரு கூட்டத்துக்கு வருவதாக இருந்தது. அந்த கூட்டத்தில் நேரம் ஆகிட்டே இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைஞ்சு போச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, பேச்சாளர் வரல. 2 மணி நேரம் ஆச்சு, எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் உட்காந்துருந்தார், அந்த பேச்சாளர் வந்தார். நீங்கள் நினைக்கிற ஜோக்கு நான் சொல்ல மாட்டேன். 2-3 பேர் சிரிக்கிறாங்க, இது சொல்லுவார் பாருங்களேன் இப்போ அடுத்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதை நான் சொல்ல மாட்டேன். அப்போ வந்து உட்காந்துருக்கார் அந்த பேச்சாளர், ஒரே ஒருத்தர் உட்காந்துருக்கார். பேச்சாளருக்கு ரொம்ப மனசு வருத்தம். இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்து யாருமே இல்லாமல் நீ ஒருத்தர் தானே உட்காந்துருக்கிற, இவன் ஒருத்தனுக்கு பேசுறதா வேணாமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம். சரி அவன்கிட்டயே கேட்போம், நம்மளை மதித்து உட்காந்துருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு எளிய மனிதன். அவன்கிட்ட கேட்குறாரு, நான் பேசலாமா வேணாமான்னு. அவன் டைரெக்டாக பதில் சொல்லாமல் இன்டைரக்டாக பதில் சொன்னான். அவனுடைய தொழில் சார்ந்த பதிலை, ஐயா என்கிட்ட 100 மாடு இருக்குங்க, அதில் 100 மாட்டுக்கு நான் புல்லை பிச்சு எடுத்துகிட்டு போனேன், அதில் 99 மாடு மேய்ச்சலுக்கு போயிடுச்சு, ஒரே ஒரு மாடு தான் கட்டி இருந்தது, ஆனால் அந்த ஒரு மாட்டுக்கு நான் புல்லை போட்டுட்டு தான் வருவேன், சும்மா வர மாட்டேன்னா. ஆஹா, என் ஒருத்தனுக்கு நீ பேசிட்டு போனோங்கிறத எவ்வளவு புத்திசாலித்தனமா நாசூக்கா சொல்லியிருக்கான்னு அவனை உட்கார வச்சு 3 மணி நேரம் சொற்பொழிவு ஆத்தி தள்ளிவிட்டார். இப்ப கேட்டார் பேச்சாளர், என் சொற்பொழிவு எப்படி இருந்துச்சுன்னு. அவன் சொன்னான், 100 மாட்டுக்கு போடுற புல்ல ஒரே மாட்டுக்கு போட்டு கொல்ல மாட்டேனோ, எனவே நான் விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு, விடைபெறுகிறேன், வணக்கம், நன்றி.